வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். கோடை காலத்துல பழச்சாறு வரிசையில எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழச்சாறு என்னன்னு பாத்தீங்கன்னா கொய்யா பழச்சாறு தான். இந்த கொய்யா பழச்சாறு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா கொய்யா காய் 3ஆவும் ஒரு பழமா கொஞ்சம் பழமா உள்ளது ஒன்னாவும் எடுத்திருக்கலாம். பழமா போறத விட இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி போட்டோம்னா ஜூஸ் வந்து அருமையா இருக்கும். கொய்யாப்பழ ஜூஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கத பொடியா கட் பண்ணிக்கலாம். அதோட வந்து கொஞ்சமா நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும் போது வந்து டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த புதினா சேர்க்கிறோம். இன்னொன்னு புதினா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த 4 கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியா நம்ம கட் பண்ணிக்கலாம். கொய்யாப்பழத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவு நார் சத்து இருக்குங்க. அதனால இது ஒரு சிறந்த மலவிலக்கியா நம்மளுக்கு வந்து, அதாவது மோஷன் ஃப்ரீ மோஷன் போறதுக்கு இந்த கொய்யா ஜூஸ் வந்து ஒரு அருமையா இருக்கும். இது தவிர பாத்தீங்கன்னா இதுல விட்டமின் சி வந்து அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோட 4 மடங்கு கூட இருக்குங்க இதுல விட்டமின் சி வந்து. அதனால தினமும் இந்த உணவுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப நல்லது. கொய்யாப்பழத்தை இரவு சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது தவறான கருத்து. நீங்க பகல் நேரத்திலேயே சாப்பிட்றணும். எதா இருந்தாலும் கொய்யாப்பழம் ஜூஸா இருந்தாலும் பழமா சாப்பிட்டாலுமே நீங்க பகல் நேரத்திலேயே சாப்பிட்டுருங்க. மாலை வேளைகள்லயோ இரவு வேளைகள்லயோ தவிர்த்துருங்க சாப்பிட்றத. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும்னு நினைப்போம். அந்த ஆரோக்கியமான உணவுக்கு ஏற்ற உணவு வந்து இந்த கொய்யாப்பழம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கும். உங்க சருமத்தை வந்து ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, வெளிப்பூச்சோட உள்ள எடுத்துக்கிறது தோல் நோய்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும். இது பாத்தீங்கன்னா முகப்பரு, தோல் சுருக்கம், இந்த பழச்சாறு குடிக்கிறதுனால முகப்பரு, தோல் சுருக்கம் இதெல்லாம் வராம பாதுகாக்கலாம். கொய்யா ஜூஸ் வந்து மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனங்க. அதனால தவறாம உங்கள் பழச்சாறு வகைகள்ல இந்த கொய்யா பழச்சாறு முதன்மையா இருக்கட்டும். வாங்க கொய்யாச்சாறு போடுவோம். இப்போ நம்ம கொய்யா பழச்சாறு ரெடி பண்ணலாம். மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவு அரைஞ்சிருச்சு. இதை அப்படியே குடிக்கணும்னாலும் குடிக்கலாம், இல்லை வடிகட்டி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இப்போ கொய்யா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். அற்புதமான பழச்சாறு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கும். நம்ம பழச்சாறு வகைகள்ல முதன்மையான ஒரு ஜூஸா நம்ம இதை எடுத்துட்டு குடிச்சிட்டு வரலாம். ஒரு ஆரோக்கியமா இருக்கும். இந்த பழச்சாறை உங்க வீட்லயும் போட்டு பாருங்க. உங்க ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பழச்சாறு உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கும் போது இனிப்பு சுவை கம்மியாகுது அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லை தேன் சேர்த்துக்கோங்க. அதாவது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளாஸ்ல ஊற்றி பரிமாறிக்கலாம். ஒரு ஆரோக்கியமான அற்புதமான ஜூஸ் இது. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ். நன்றி, வணக்கம்.